அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு விஷயத்தை தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரமும் இந்த நம்பரும் பார்த்திங்கன்னா இரண்டு எழுத்து தாங்க. ஆனால் இதோட அற்புதம் பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லும்போது தெரியும். அந்த அளவுக்கு அற்புதமான ரகசியமான சூட்சமமான ஒரு நம்பரும் ஒரு மந்திரம் தாங்க. இதை நீங்கள் சொல்லும்போது இதுவரைக்கும் நடக்காத எந்த ஒரு பிரார்த்தனையும் நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையில் எதை தொட்டாலும் தடையாகவே இருக்குது, எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் இருக்குது அப்படின்றவங்களும் இதை தாராளமாக சொல்லலாம். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போதே இது வேலை செய்ய ஆரம்பிச்சுடுங்க. அந்த அளவுக்கு அதி சூட்சமமான ரெண்டு எழுத்து மந்திரம் தாங்க. இதை நீங்கள் நோட்டில் எழுதவும் செய்யலாம், சொல்லவும் செய்யலாம். அது என்ன மந்திரம், என்ன அந்த நம்பர் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே வராகி அன்னையுடைய மிராக்களை பார்த்தலாம். நேற்று தேய்பிறை பஞ்சமி அன்று வராகி அன்னைக்கு ஒரு சகோதரி பானகம் வச்சுருக்காங்க. அந்த பானகத்தில் அம்மாவோட முகம் அழகாக தத்ரூபமாக தெரியுது. கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். எந்த அளவுக்கு ஸ்ரீ வராக முகத்தோட அம்மாவோட 2 கண்கள், அந்த மூக்கு பகுதி பாருங்கள் வெள்ளை கலரில் இருக்குது பாருங்கள். அப்படியே அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மாவோட முகம் அழகாக தெரியும். நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைக்கும்போது இது போல் நிச்சயம் நம்ம இல்லம் தேடி வருவாங்க. நம்ம சேனலில் நிறைய மந்திரத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த ஒரு மந்திரம், அதாவது வராகி அன்னையுடைய மந்திரத்தை 108 முறை தினமும் சொன்னதின் மூலமாக ஒரு சகோதரிக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதாவது 2வது குழந்தை வேணும்னு சொல்லிட்டு வராகி அன்னையுடைய காயத்ரி மந்திரம் சொல்லியிருக்காங்க 108 முறை தினமும். அதன் மூலமாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. அம்மா அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இன்னொரு சகோதரி பார்த்தீங்கன்னா உங்கள் பையன் நல்ல மதிப்பெண் எடுத்து பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்ன பரிகாரத்தை செஞ்சதின் மூலமாக நல்ல மதிப்பெண் எடுத்து அவங்க தேர்வில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்கம்மா. இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும். நம்பிக்கையோடு உங்களால் என்ன பண்ண முடியுதோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும். கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். அதே போல் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறதுக்கும் நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும், அதாவது இதுவரைக்கும் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை, எதை தொட்டாலுமே எனக்கு தோல்வியாக இருக்குது அப்படின்ற அனைவருமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் போதே இது அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிடும், அதாவது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு சூட்சமமான ரெண்டு எழுத்து மந்திரங்க. இதை நம்பிக்கையோடு சொல்லுங்கள். இதை சொல்லும்போது நீங்கள் எங்கே வேணாலும் இருந்து கொண்டு சொல்லலாம். பூஜை ரூமில் தான் இருந்து சொல்லணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. நீங்கள் எங்கே இருந்தாலுமே சொல்லலாம், எந்த இடத்துல இருந்தாலுமே சொல்லலாம். மாதவிடாய் காலத்திலும் தாராளமாக சொல்லலாம். அந்த நேரத்தில் குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நீங்கள் காலையிலையும் சொல்லலாம், மதியமும் சொல்லலாம், இரவு நேரத்திலையும் சொல்லலாம், தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் சொல்லலாம். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருந்தா மட்டும் அன்னைக்கு மட்டும் சொல்ல வேண்டாம், மற்ற நாளில் தாராளமாக சொல்லலாம். இதை நீங்கள் டெய்லியுமே சொல்லலாம். இத்தனை நாளுக்கு அப்படின்னு கணக்கு கிடையாதுங்க. இதை நீங்கள் டெய்லியும் சொல்ல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இது ஏற்படுத்தி கொண்டு இதுவரை நடக்காத எந்த ஒரு விஷயமும் இனிமேல் உங்களுக்கு ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஷம் மம், ஓம் ஷம் மம், ஓம் ஷம் மம் அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இந்த நம்பரையும் சொல்லுங்கள், சேர்த்து சொல்லுங்கள். இதை உங்களுடைய இடது கையில் வாட்ச் கட்டுற இடத்துல நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல எழுதி வச்சுட்டு இந்த மந்திரத்தையும் சொல்லுங்கள், இந்த நம்பரையும் சொல்லுங்கள். 72129184 ரெட் கலர் பெண்ணால் எழுதலாம், க்ரீன் கலர் பெண்ணால் எழுதலாம். இது ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் நீங்கள் ப்ளூ கலர் பெண்ணால் எழுதிக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பர்லையுமே டெய்லியுமே இந்த மந்திரத்தையும், அதாவது உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த வேண்டுதலை மேலே எழுதிடுங்க நடந்து முடிஞ்சது போல். அதுக்கு கீழே ஓம் ஷம் மம் 72129184 அப்படின்ற நம்பரை எழுதுங்க. அந்த பேஜ் முழுக்க ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் எழுதிக்கிட்டால் போதுங்க. ஒரு நோட்டு சின்னதாக போட்டு வச்சுக்கோங்க. ஒரு பேஜ் முடிஞ்சோடனே எடுத்து நீங்கள் கேஷ் பாக்ஸ் வச்சுருக்கீங்க பாருங்கள், அந்த இடத்துல வச்சுடுங்க. இல்லை ஏதாவது ஒரு இடத்துல சுத்தமாக இருக்கிற இடத்துல வச்சுடுங்க. இதை எப்போ எழுதணும்னு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தையும் இந்த நம்பரையும் அந்த பேஜ் முழுக்க எழுதிட்டு நீங்கள் அந்த பீரோவில் இல்லை வேறு எங்கேயாவது இடத்துல வச்சுட்டு நீங்கள் தூங்க போயிடலாம். இது போல் டெய்லியுமே எழுதலாம். எத்தனை நாளைக்கு எழுதணும்னு கணக்கு கிடையாதுங்க. நீங்கள் எழுதிட்டே வரலாம். உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வரைக்கும் எழுதலாம். இந்த மந்திரத்தையும் இந்த நம்பரையுமே ஒரு 2-3 நாள் நீங்கள் எழுதுறீங்க பாருங்கள், அப்போயே உங்களுக்கு கண்கூடாக தெரியும் இது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உங்கள் வீட்டில் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் கேட்டது எதுவுமே தடை இல்லாமல் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போயே உங்களுக்கு தெரியும். அதனால் இதை எத்தனை முறை எழுதினாலும் எழுதுங்க. உங்களுடைய சப்போஸ் நீங்கள் கேட்டது கிடைச்சிடுச்சுன்னா அடுத்த ஒரு பிரார்த்தனைக்காக இந்த மந்திரத்தையும் இந்த நம்பரையும் எழுதலாம். அந்த நோட்டை தூக்கி போடணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் பீரோவில் வச்சுக்கலாம், இல்லை எங்கே சுத்தமாக இருக்கோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ரெட் கலர் பென்னு
இல்லைன்னா க்ரீன் கலர் பென்னு, இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணால் எழுதிக்கலாம். இந்த மந்திரத்தை எழுத முடியாத சூழ்நிலை இருந்தால் மனசுக்குள்ளே இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10-15 நிமிஷம் சொல்லுங்கள். காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் குளித்து முடிச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் சொல்லுங்கள். அப்படியே சொல்லிகிட்டே வாங்க. நிச்சயம் அற்புத பலனை உங்கள் வாழ்க்கையில் தினம் தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். நன்றி.